நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மீரா கே பத் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 क्वेश्चन आंसर्स தான் பார்க்க போகிறோம். प्रश्न 1, निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. सो फर्स्ट क्वेश्चन पाருங்க. पहले पद में मीरा ने हरि से पीड़ा हरने की विनती किसी प्रकार की है. ஸோ பஹ்லே பத் அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் மீரா வந்து ஹரி அப்படின்னா இங்கே யாருன்னா காட். ஸோ கடவுள்கிட்ட அப்படி பீடா ஹர்னே. ஸோ பீடா அப்படின்னா அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த துன்பங்கள் எல்லாமே வந்து களையிறதுக்காக என்ன ரெக்வஸ்ட், எந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. வினத்தி அப்படின்னா ரெக்வஸ்ட், எந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. उत्तर, पहले पद में मीरा ने अपनी पीड़ा हरने की विनती इस प्रकार की है कि हे ईश्वर, जैसे आपने द्रौपदी की लाज रखी थी, गजराज को मगरमच्छ रूपी मृत्यु के मुख से बचाया था तथा भक्त प्रहलाद की रक्षा करने के लिए ही आपने नरसिंह अवतार लिया था, उसी तरह मुझे भी सांसारिक संतापों से मुक्ति दिलाते हुए अपने चरणों में जगह दीजिए. ஸோ அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து திரௌபதி, ஸோ திரௌபதிக்கு வந்து அந்த மற்ற அந்த 4 பர்சன்ஸ் நல்ல ஒரு ப்ராப்ளம், ஆக்சுவலாக அவங்களோட ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஆடையை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து ரிமூவ் பண்ண அந்த சாரீ வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்குமே அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணர் தான் வந்து அவங்களை காப்பாற்றுவார். ஸோ எப்படி வந்து நீங்கள் திரௌபதியை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்களோ, கஜராஜ் கோ மகர்மச், கஜராஜ் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா யானைகளின் ராஜா ஐராவத்தை சொல்கிறாங்க. அண்டு மகர்மச், ஸோ எப்படி நீங்கள் வந்து முதலைக்கிட்டேருந்து நீங்கள் கஜராஜரை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு பக்தரான பிரஹலாத், அதாவது பிரஹலாதனா இன்னொரு பக்தர் வந்து எப்படி நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்துனீங்களோ. ஸோ இந்த இடத்துல நரசிம்மன் கொடுத்துருக்காங்களோ, அது என்ன நரசிம்மர். ஸோ நரசிம்மர் அவதாரம் எடுத்தீங்களோ, அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் இருக்க டிஃபிகல்ட்டிஸையும் நீங்கள் வந்து நிச்சயமாக அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து எனக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டுறாங்க. प्रश्न 2, दूसरे पद में मीराबाई श्याम की चाकरी क्यों करना चाहती है, स्पष्ट कीजिए. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சரில் மீராபாய் ஷியாம் அப்படின்றது இந்த இடத்துல யாருன்னா காட். ஸோ கடவுளுடைய சாக்ரி மீன்ஸ் நௌக்கர், டு பிகம் சர்வெண்ட். ஸோ அவங்க ஏன் வந்து சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. उत्तर, मीरा श्री कृष्ण को सर्वस्व समर्पित कर चुकी है, इसलिए वे केवल कृष्ण के लिए ही कार्य करना चाहती है. श्री कृष्ण की समीपता व दर्शन हेतु उनकी दासी बनना चाहती है. वे चाहती है दासी बनकर श्री कृष्ण के लिए भाग लगाए, उन्हें वहाँ विहार करते हुए देखकर दर्शन सुख प्राप्त करें. वृंदावन की क्रुंज गलियों में उनकी लीलाओं का गुणगान करना चाहती है. इस प्रकार दासी के रूप में दर्शन, नामस्मरण और भाव भक्ति रूपी जागीर प्राप्त कर अपना जीवन सफल बनाना चाहती है. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மீரா வந்து ஃபுல்லாகவே வந்து சர்வஸ்வ சமர்ப்பித்து, ஸோ மொத்தமாகவே வந்து அவங்க யாருக்கு வந்து இது டெடிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கடவுளுக்கு தான். ஸோ ஈஸ்வருக்கு பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்கு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸோ கிருஷ்ணருக்காக தான் அவங்க மொத்த லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அதனால வந்து கிருஷ்ணர் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சேவகியாக, ஒரு சர்வெண்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணகி சமீப்தா வ தர்ஷன், அதாவது அவருடைய அருகாமையிலே இருக்கணும், அதாவது பக்கத்திலே இருக்கணும். அவருடைய தரிசனம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். தரிசனம் அப்படின்னா என்னென்னா, கடவுளை பார்க்குறதுக்கூடிய அந்த இது, எப்பயுமே வந்து கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா அவங்க வந்து கிடைக்கணுன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, தாசி பன்னா சாகத்தி ஹே, அதாவது அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டாக மாறணும்னு அவன் நினைக்கிறாங்க. வே சாகத்தி ஹே தாசி பன்கர், ஸோ அந்த பனிப்பெண்ணாக மாறிட்டு கிருஷ்ணருக்கு அவருக்காக அங்கே வந்து ஒரு பாக்னா என்ன கார்டன், ஒரு கார்டன் வந்து இது பண்ணிவிட்டு அங்கே வந்து அவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. விருந்தாவன் கி குஞ்ச் கலியோமே உன்கி லீலாவோ, ஸோ அந்த விருந்தாவன்
அந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த கார்டன் இருக்குல்ல, அந்த விருந்தாவனில் வந்து அவருடைய அந்த லீலைகள் எல்லாத்தையுமே வந்து புகழ் பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குன்கான் அப்படின்னா புகழ் பாடுதல். ஸோ அவரை பற்றின எல்லா விஷயங்களையும் இது பண்ணுறது. இஸ் பிரகார் ஸோ இந்த மாதிரி தாசிகே ரூப்மே ஸோ ஒரு பணி பெண்ணாக இருந்துட்டு ஒரு சர்வெண்ட்டாக இருந்துட்டு தர்ஷன் நாம்ஸ்மரன் அவர் பாபக்தி தர்ஷனா என்ன தரிசனம் நாம்ஸ்மரனா அவரோட பெயரை வந்து அவரோட அந்த பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் பாவ் பக்தி ஸோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அங்கேயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருந்து தன்னுடைய லைஃப்பை வந்து அங்கேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. 3rd क्वेश्चन मीराबाई ने श्री कृष्ण के रूप सौंदर्य का वर्णन कैसे किया है. ஸோ மீராபாய் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அவரை வந்து அவருடைய அந்த 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 பியூட்டி அந்த எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. मीराबाई ने श्री कृष्ण के रूप सौंदर्य का अलौकिक वर्णन किया है. ஸோ अलौकिक அப்படின்னா தெய்வீக ரொம்ப தெய்வீகமாக வந்து இது பண்ணுறாங்க நரேட் பண்ணுறாங்க. अलौकिक वर्णन किया है कि उन्होंने पीताम्बर पीले वस्त्र धारण किए हुए हैं जो उनकी शोभा को बढ़ा रहे हैं. मुकुट में मोर पंख पहने हुए हैं तथा गले में वैजयंती माला पहनी हुई है जो उनके सौंदर्य में 4 चांद लगा रही है. वे ग्वाल बालों के साथ गाय चराते हुए मुरली बजा रहे हैं. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த கிருஷ்ணா லிட்டில் கிருஷ்ணா அந்த ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ மீராபாய் வந்து எப்படி நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ரொம்ப தெய்வீகமாக லௌகிக்க வர்ணன் ஸோ ரொம்ப டிவைனாக சொல்கிறாங்க. அடுத்தது உன்ஹோனே பீதாம்பர் அப்படின்னா பீலே வஸ்திர அதாவது ஒரு மாதிரி எல்லோ கலர்டு கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பியூட்டியை வந்து இன்னும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்குட்மே அப்படின்னா க்ரானில் அதாவது தலையில் மோர் பங்கு நீங்கள் கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே தெரியும் அவரோட தலையில் வந்து என்ன வச்சுருப்பார் எப்பயுமே ஒரு அந்த அந்த மயிலினுடைய ஒரு இது இருக்கும் அந்த இறகு ஒன்று எப்பயுமே இருக்கும். ஸோ மோர் பங்கு பகனே ஹுயேஹை ஸோ அது வியர் வச்சிருவார். தத்தா கலேமே அப்படின்னா வந்து நெக்கில் வந்து வைஜெயந்தி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவர்னுடைய அந்த மாலை எப்பயுமே அவரோட கழுத்தில் இருக்கும். ஜோ உன்கே சௌந்தர்யம் ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட அழகை வந்து இன்னும் 4 மடங்கு வந்து கூட்டி கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 சாந்திரகா ரஹிஹை அதாவது 4 சந்திரன் ஸோ அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. குவால் பாலம் குவால் பாலம் அப்படின்னா கௌபாய் ஹேர். அந்த கௌபாய் ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கௌபாய் ஹேர் கட்டினோட அவர் என்ன பண்ணுறாருன்னா காயின் சராத்தே ஹுயே ஸோ மாடுகளை மேய்ச்சி கொண்டே முரளி வாசிக்கிறார். முரளி கையில் புல்லாங்குழல் எப்பயுமே கிருஷ்ணர் வந்து கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார். இதெல்லாமே நீங்கள் அந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஒரு சில சேனல்ஸில் நீங்கள் கிருஷ்ணருடைய அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இந்த ஸ்டோரிஸ்லலாம் இந்த மாதிரி தான் அவர் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மீராபாய் வந்து கிருஷ்ணருடைய அந்த பியூட்டியை வந்து நரேட் பண்ணுறாங்க. प्रश्नचार मीराबाई की भाषा शैली का प्रकाश डालिए ஸோ பாஷா शैली இந்த போயமில் அவங்க வந்து எந்த மாதிரியான லாங்குவேஜ் ஸ்டைலை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. मीराबाई ने अपने पदों में ब्रज पंजाबी राजस्थानी गुजराती आदि भाषाओं का प्रयोग किया है. ஸோ இந்த எல்லா லாங்குவேஜஸ் பயன்படுத்தியிருக்காங்க. பாஷா அத்தியந்த் சஹஜ் और சுபோத் है. அத்தியந்த் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிதாகும். சஹஜ் அப்படின்னா வெரி ஈஸி. और சுபோத்னா ஒரு மாதிரி இன்டெலிஜிபிளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த சயன் பாவானுகுல் है. ஸோ சப்த சயன் அந்த வேர்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவானுகுல்னா சென்டிமெண்டல். भाषा में कोमलता मधुरता और सरसता के गुण विद्वान है. ஸோ பாஷா में அந்த லாங்குவேஜஸில் கோமல்தா அப்படின்னா சாஃப்ட்னஸ் அண்ட் மதுரதா அப்படின்னா ஸ்வீட்னஸ் சரஸ்தாம்னா ஸ்மூத்னஸ் அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த எல்லா விஷயமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த எல்லா டேர்ம்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. अपनी प्रेमी की पीड़ा को अभिव्यक्त करने के लिए उन्होंने अत्यंत भावानुकूल शब्दावली का प्रयोग किया है. ஸோ தன்னுடைய अपनी प्रेमी के पीड़ा को अभिव्यक्त करने के लिए ஸோ அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து
ரிமூவ் பண்ணுற அபிவியக்தி கர்னே के लिए ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலான வேர்ட்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியந்த பாவானுக்குள் சப்தாவலின்னா ரொம்ப 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 சென்டிமெண்டலான டேர்ம்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய லைஃப்பில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट भक्ति भाव के कारण शांत रस प्रमुख है. ஸோ பக்தி பாவ் ஸோ ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டிவைனாகவே இருக்குது இல்லையா இந்த ஸ்டோரி, இந்த போயம் வந்து கொஞ்சம் டிவைன் ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவலாகவே இருக்குது. ஸோ சாந்த் ரஸ் ஸோ ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி குவாய்ட்னஸோடு இருக்குது. தத்தா பிரசாத் குன் கி भावाभिव्यक्त हुई है. ஸோ 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. भक्ति भाव के कारण शांत रस प्रमुख है. ஸோ பக்தி பாவ் ஃபஸ்ட்டு வந்து பக்தி பாவ் கே காரன் ஸோ அந்த பக்தி அந்த ரிலேட்டடாக இது பண்ணும்பொழுது சாந்த் ரஸ் ரொம்ப அமைதியாக இது பண்ணுறது பிரமுக் ஹை அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். தத்தா பிரசாத் குன் கி भावाभिव्यक्त हुई है. பிரசாத் குன் அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னன்னா भावाभिव्यक्ति அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீராபாய் ஸ்ரீகிருஷ்ண கி அனன்ய உபாசிகா ஹை. ஸோ மீராபாய் வந்து கிருஷ்ணருடைய அனன்யனா எக்ஸ்க்ளூசிவ் ரொம்ப இதுவான உபாசிக்கான வர்ஷிப்பர் வழிபடுவர் ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லலாம். வர்ஷிப்பர் ரொம்ப தீவிரமான வர்ஷிப்பராக இருக்காங்க. வே अपने आराध्य देव से अपनी पीड़ा का हरण करने की विनती कर रही है. ஸோ அவங்க வந்து தன்னுடைய அந்த கடவுள்கிட்ட அவங்க லைஃப்பில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இஸ்மே ஸோ அதில் கிருஷ்ண கே பிரதி ஸ்ரத்தா பக்தி और विश्वास के भाव की அபிவியஞ்சனா हुई है. ஸோ அதில் அவங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, அதில் வந்து பக்தியும் விஸ்வாசம் ஸோ எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீராபாய் கி பாஷா மே அநேக் அலங்காரம் ஸோ அவங்களுடைய லாங்குவேஜஸில் எல்லா விதமான அலங்காரங்களும் இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம இங்கிலீஷ்லலாம் படிச்சிருக்கோம்ல சிமிலி மெட்டாஃபர் அலிட்ரேஷன் இது எல்லாமே இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. அனுப்ராஸ்னா அலிட்ரேஷன், ரூபக்னா மெட்டாஃபர், உப்மானா சிமிலி அண்டு உத்பிரேக்ஷ உதாகரன் ஆதி. ஸோ இது அதாவது 1 2 அப்படின்றது இல்லாமல் நிறைய விதமான இதை வந்து பயன்படுத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போயமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போயமுடைய லாங்குவேஜ் ஸ்டைல். प्रश्न 5 वे कृष्ण को पाने के लिए क्या क्या कार्य करने को तैयार है. ஸோ அவங்க வந்து கிருஷ்ணர் அடையிறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்ய தயாராக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. मीरा श्री कृष्ण को पाने के लिए उनकी चाकर बनकर चाकरी करना चाहती है. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிருஷ்ணருடைய ஒரு பணிப்பெண்ணாக சேர்ந்து அவங்களுக்கு எல்லா பணிகளும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அர்த்தாத் உன்கி சேவா கர்னா சாகதி ஹை. அதாவது என்னென்னா அவங்க கிருஷ்ணருக்கு வந்து சேவைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வே உன்கே லியே பாக் லகாக்கர் ஸோ அவங்களுக்காக ஒரு கார்டன் உருவாக்கி மாலி அப்படின்னா கார்டனர் தோட்டக்காரங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு தோட்டக்காரியாக மாறிட்டு अर्धरात्रि में यमुना तट पर कृष्ण से मिलने व वृंदावन की कुछ गलियों में घूम घूम कर गोविंद की लीला का गुणगान करने को भी तैयार है. ஸோ अर्धरात्रिனா நள்ளிரவில் கூட யமுனை நதி இருக்குல்ல அந்த யமுனா ரிவர் பேங்க் அங்கே போயிட்டு கிருஷ்ணரை பார்க்குறதுக்காகவும் சரி அந்த விருந்தாவன்லேயே வந்து அவருடைய அந்த புகழ்பாடுதலுக்காக அவங்க செய்கிறதும் சரி இந்த மாதிரி எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய அவங்கள வந்து செய்கிறதுக்காக மீராபாய் வந்து செய்ய ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கொஷின்ஸ் தான் இந்த லெசனில் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸை ரிப்பீட்டடாக படித்து பாருங்கள். ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் ஒரு லெசன்ஸ் வந்து லிசன் பண்ணுறதோடு இல்லாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாமே மனசில் பதியும். அதனால் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.